அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பைனாப்பிள் ரசம். குவிக் அண்ட் ஈஸியாக இந்த ரசத்தை 10 நிமிஷத்தில் வெறும் ரசப்பொடி வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணி 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடான உடனே ஒரு கைப்பிடி அளவு நறுக்கிய பைனாப்பிளை சேர்த்து வாசம் வர வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரியட்டும். அடுத்ததாக 6லேருந்து 7 மிளகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 அல்லது 2 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டு இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நல்லா வறுத்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன தக்காளி, அதை ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம சேர்த்துப்போம். தக்காளி நல்லா வதங்கணும். அதுலேருந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம 1 கப் பைனாப்பிளை மிக்சியில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த தக்காளி கலவையோடு நம்ம சேர்த்து பைனாப்பிள் பேஸ்ட் சுருங்குற அளவுக்கு நல்லா ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம வறுத்துக்கலாம். இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சுன்னா பைனாப்பிள் நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் ரசப்பொடி, அரை டீஸ்பூன் மிளகு ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. ரசப்பொடி நீங்கள் வீட்டில் அரைச்சதாகவும் இருக்கலாம், இல்லை கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம். ரசப்பொடியோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மாங்காய் ரசத்தோடு சேர்த்து ரசப்பொடி எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ரசப்பொடி பைனாப்பிளோட நல்லா கலந்துருச்சு. இப்போது நான் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சில் சேர்த்து அதை நல்லா கலந்து விட போகிறேன். கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். உங்களுக்கு நீங்கள் செய்ய போகிற ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரேடியாக கூட சேர்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது புதுசாக சமைக்கிறவங்களுக்காக நான் செய்கிறதுனால நான் பேட்சஸில் ஆட் பண்ணி காட்டுறேன். நான் மொத்தமாக 600 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி கொண்டு வந்துடுங்க. கொதி வந்த உடனே உங்களுக்கு தேவைன்னா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நீங்கள் எடுத்துருக்கிற பைனாப்பிள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற பைனாப்பிள் பழுத்திருந்தது, ஆனால் ரொம்ப ரொம்ப புளிப்பாக இருந்தது. அதனால் நான் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் நம்ம முன்னாடி வதக்கி வச்சுருந்த பைனாப்பிள் துண்டுகளை இந்த ரசத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே செய்கிற மாதிரி ஃபைனலாக ஃப்ளேவர்ஸை லாக் பண்ணுறதுக்கு 100 மில்லிலிட்டர் தண்ணி, அதாவது அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நம்ம சேர்த்துக்கிட்டு ரசத்தை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் தனியாக வச்சுருங்க. பைனாப்பிள் ரசம் மட்டும் இல்லாமல் எந்த ஃப்ரூட் ரசமாக இருந்தாலும் நீங்கள் அரை மணி நேரம் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்கி அந்த பைனாப்பிளோட வாசம் நல்லா வரும். எந்த ஃப்ரூட் ரசமும் நீங்கள் செஞ்ச உடனே நீங்கள் இமீடியட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா சாதாரணமான ரசம் மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான பைனாப்பிள் ரசம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.